அப்படியா? சரி 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 சரி. ரைட் ரைட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையானவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் 1 யோவான் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1 John chapter 1 verse 3. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த 1 யோவான் நிருபம் மிகவும் விசேஷித்த ஒரு நிருபம். எப்படி யோவான் சுவிசேஷமானது கிறிஸ்து இயேசுவினுடைய மேன்மையை குறித்து அவர் யார் என்பதை தெளிவாக சொல்லுகிறதோ, அதை போலவே இந்த 1 யோவான் இந்த நிருபமும் இயேசு கிறிஸ்துவினுடைய மேன்மையை சொல்லக்கூடிய, அவருடைய மகத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு நிருபமாகவும் காணப்படுகிறது. இதிலே அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய ஆரம்ப உரையிலே நாம் வாசித்த இந்த 3வது வசனத்திலே ஐக்கியத்தை பற்றி சற்று விவரித்து இங்கே கூறுகிறார். இந்த 1 யோவான் புஸ்தகத்தை அல்லது நிருபத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது ஐக்கியம் என்ற வார்த்தையும் நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையும் மறுபடியும் வருகிறதை நீங்கள் காண முடியும். ஆகவே இங்கே இந்த ஐக்கியம் நிலைத்திருத்தல் என்கின்ற இந்த வார்த்தையை அங்கே யோவான் அங்கே இன்டர்சேஞ்சபிளி, அதாவது மாறி மாறி பயன்படுத்துகிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். இரண்டுமே அது ஒரே அர்த்தத்தை நோக்கி செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவ்விதமாக வர்ணித்து அங்கே யோவான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நான் இந்த வேதாராய்ச்சி கூட்டத்திலே இந்த ஐக்கியம் என்கின்ற அந்த காரியத்தை சிந்திக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஐக்கியம் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நாம் யாரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். அதை போலவே நாம் தேவனோடு கூட உள்ள உறவு நமக்கு இருக்கும் பொழுது, அந்த நிலைத்திருத்தல் இருக்கும் பொழுது, அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக நம் மறுரூபம் அடையக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஐக்கியம் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். குடும்ப வாழ்க்கையிலே உறவு என்பது முக்கியம். அதே போல சபையின் வாழ்க்கையிலும் உறவு என்பது மிக மிக முக்கியம். ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிப்போம். 133ஆம் சங்கீதத்திலே நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 133ஆம் சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதத்துல, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அப்ப சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதல், அதாவது ஒரு மனப்பாட்டோடு ஐக்கிய, அதாவது அந்த ஐக்கியத்தை இந்த இடத்துல காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் வாழும் பொழுது, அப்படிப்பட்ட உறவு நமக்கு இருக்கும் பொழுது, அது எவற்றையெல்லாம் கொண்டு வருகிறது என்று சொல்லி தாவீது இந்த 133ஆம் சங்கீதத்திலே பாடுகிறார். அப்போ ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே உறவு இருக்கும் பொழுது, ஐக்கியம் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட எவைகளை எல்லாம் கொண்டு வருகிறது? முதலாவது பாருங்கள், அது எத்தனை நன்மையும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அப்போ உறவானது, சகோதர ஐக்கியமானது அது என்ன கொண்டு வருகிறது என்றால், அது நன்மையை என்ன செய்கிறது என்றால் கொண்டு வருகிறது என்று தாவீது இங்கே சொல்லுகிறார் அந்த முதல் வசனத்திலே. இரண்டாவது அதே முதல் வசனத்திலே எத்தனை இன்பமானது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். ஆகவே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதல், அந்த உறவானது நன்மையானதும் அது இன்பமானதுமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக 2வது வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது இந்த சகோதர ஐக்கியத்தை 2 காரியத்தோடு ஒப்பிட்டு அதை விளக்குகிறார். முதலாவது நீங்கள் பார்க்கும்போது 2வது வசனத்துல அது நல்ல தைலத்தோடு என்ன செய்கிறார் என்றால் ஒப்பிட்டு இங்கே சொல்லுகிறார். இந்த தைலம் எதை காட்டுகிறது என்றால் அபிஷேக தைலத்தை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். அல்லது இந்த தைலம், இந்த எண்ணெய் என்பது எதை காட்டுகிறது என்றால் சுகத்தை அங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது.
அப்ப சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுதல் அல்லது ஐக்கியம் உறவு என்பது அது அது அபிஷேக தைலத்தை போன்றது அல்லது அது சுகத்தை தரக்கூடியதாக அது காணப்படுகிறது. இரண்டாவதாக 3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த உறவை சியோன் பர்வதத்தின் மேல் இறங்கும் பனியோடு கூட என்ன செய்கிறார் என்றால் ஒப்பிடுகிறார். அப்ப பனி எதை சுட்டி காட்டுகிறது என்றால் குளிர்ச்சியான நிலைமையை காட்டுகிறது. அது மன மகிழ்ச்சியை அங்கே சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சகோதர அந்த சிநேகம் என்பது, அந்த உறவு என்பது அது பனிக்கு ஒப்பாக என்ன செய்கிறது என்றால் அது குளிர்ச்சியானதும் அது இன்பமானதுமாக காணப்படுகிறதாக இங்கே வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 3வது வசனத்தில் அடுத்த பகுதியிலே அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த உறவானது என்ன கொண்டு வருகிறது என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது என்றால் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அதே 3வது வசனத்திலே தேவன் அங்கே என்ன வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அப்ப அது ஆசீர்வாதம் உள்ளதும் அது ஜீவன் உள்ளதுமாக காணப்படுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது உறவை குறித்து நாம் பார்க்கிறோம். சகோதர உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது நன்மையானது, இன்பமானது, அது அபிஷேக தைலத்தை போன்றது, அது பனிக்கு ஒப்பானது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது, அங்கே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். இப்பொழுது இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசித்த இந்த 1 யோவானிலே வரும் பொழுது யோவான் இதே போன்ற ஐக்கியத்தை, சகோதர ஐக்கியத்தை இந்த இடத்திலே வர்ணித்து சொல்லுகிறார். நம்முடைய உறவும் அதை போன்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியமானது அது இன்பமானதாக, நன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை யோவான் இந்த பகுதியிலே வர்ணித்து சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், 24, 25 ஆகிய வசனங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது சபையானது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது 24வது வசனத்துல அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து. அப்ப சபை எதுக்காக இருக்குது அப்படின்னா அன்பும் நற்கிரியையும் ஏவப்படக்கூடிய ஒரு இடம்தான் திருச்சபையாக இருக்கிறது. அப்ப திருச்சபைக்கு வரும் பொழுது, சபைக்கு நாம் வரும் பொழுது அங்கே என்ன ஏவப்படுகிறோம் என்றால், அங்கே என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன நமக்கு உற்சாகப்படுத்தப்படுகிறது என்றால் அன்பும் நற்கிரியையும் அங்கே உற்சாகப்படுத்தப்படுகிறது. அங்கே நாம் ஏவப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஐக்கியம் என்பது மிக மிக அவசியம். சபை ஐக்கியம், சகோதர ஐக்கியம், குடும்ப ஐக்கியம், குடும்ப உறவு, இதையெல்லாம் அது சிறப்பாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அங்கேதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். இப்ப நாம் 1 யோவான் புஸ்தகத்திற்கு திரும்ப வருவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் மூன்று நபர்களோடு கூட உள்ள ஐக்கியத்தை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். நீங்கள் அதை கவனித்தால் அறிந்து கொள்ளலாம். இந்த முதல் 3வது வசனத்திலேயே 3 நபர்களோடு உள்ள ஐக்கியத்தை சுட்டி காட்டு. இந்த 1 யோவான் முழுவதும் பார்க்கும் பொழுது இன்னும் சிலவற்றோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து சுட்டி காட்டுகிறார். ஆனால் இப்பொழுது இந்த 3ஆம் வசனத்தை மட்டும் நாம் சிந்திப்போம். என்ன படிக்கிறோம்? நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே முதலாவது ஃபெலோஷிப் வித் தி அப்போஸ்தலர்ஸ், முதலாவது யாரோடு உள்ள ஐக்கியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார்? அப்போஸ்தலர்களோடு உள்ள ஐக்கியத்தை இந்த இடத்திலே முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது, மேலும் நீங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இரண்டாவதாக ஃபெலோஷிப் வித் தி ஃபாதர், பிதாவோடு கூட உள்ள ஐக்கியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாக குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். ஆக இங்கே ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது என்ன அவர் விளக்கம் தருகிறார் என்றால், அப்போஸ்தலர்களோடு கூட உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றும், இரண்டாவதாக பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உங்களுக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிட்டு சொல்லி, இப்பொழுது முதலாவதாக ஃபெலோஷிப் வித் தி அப்போஸ்தலர்ஸ்,
அப்போஸ்தலர்களோடு உள்ள உறவை பற்றி முதலாவது இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று இங்கே குறிப்பிடுகிறார். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் இங்கே ஒரு குறிப்பிட்ட சபையாருக்கு இங்கே எழுதுகிறார். அதாவது முதல் நூற்றாண்டில இருந்த அந்த சபையாருக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று இங்கே குறிப்பிடுகிறார். இந்த 3வது வசனத்தை எழுதிவிட்டு 4வது வசனத்திலே வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்ப இந்த 3வது இந்த முதல் 3 வசனங்களை எழுதிவிட்டு 4வது வசனத்துல உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. அப்ப இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது யாரோடு? அப்போஸ்தலர்களோடு, பிதாவாகிய தேவனோடு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த ஐக்கியம் இருக்கும் பொழுது 4வது வசனத்துல உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை எழுதுகிறோம். அப்ப யோவான் இந்த நிருபத்தை எதற்காக எழுதுகிறார் என்றால், ஏதோ அப்படி எழுதிட்டு போகல, விசுவாசிகளுடைய அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, பூரணமான சந்தோஷம் உடையவர்களாக இருக்கும்படி, தேவனுடைய சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கும்படியாக தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்ப எப்படி இந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்க முடியும் என்றால், இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உறவு சரியாக இருக்கும் பொழுதுதான் இந்த பரிபூரணமான சந்தோஷத்தை ஒரு விசுவாசி பெற்று அனுபவிக்க முடியும். யாரோடு கூட? முதலாவது அப்போஸ்தலர்களோடு கூட உள்ள உறவு நமக்கு சரியா இருந்தால்தான் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்படின்னா சரி, முதல் நூற்றாண்டுல அன்னைக்கு நேரடியாக அந்த விசுவாசிகள் சபையார் இந்த யோவானை பார்த்தார்கள், மற்ற அப்போஸ்தலர்களை பார்த்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு படிக்கக்கூடிய நாம் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏனென்னா இன்னைக்கு நமக்கு நேரடியாக அப்போஸ்தலர்களோடு கூட எந்த உறவும் இல்லை, அவர்களை நாம் பார்க்கவில்லை. அப்ப எப்படி அவங்களோடு கூட நாம் உறவு கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே 2 உலகத்தோடு தொடர்புடையவனாக கிறிஸ்தவன் காணப்படுகிறான். கவனித்தீர்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை 2 வகையான உலகத்தோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். முதலாவது, இந்த பூமியோடு கூட அவன் தொடர்புடையவனாக இருக்கிறான். 2வது, அங்கே ஆவியின் உலகத்தோடு கூட தொடர்புடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது காணும் உலகத்தோடு ஒரு விசுவாசி தொடர்புடையவனாக, சரீர உலகத்தோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். ஆவியின் உலகத்தோடு, அதாவது காண முடியாத தேவனோடு கூட தொடர்புடையவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, சீஷர்கள் இல்லை. அப்படி என்றால் இந்த வசனத்திலே நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? முதலாவது, ஐக்கியம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபெலோஷிப் அப்படின்னா, ஒத்துப்போதல். அதாவது அவரோடு கூட ஒத்துப்போதல், அவர்களோடு கூட ஒத்துப்போதல், அல்லது இணைந்து போதல், அல்லது ஏக சிந்தையா இருத்தல். இதுதான் என்னதுன்னா உறவு அல்லது ஐக்கியம் என்ற வார்த்தையின் அர்த்தமாகும். அவர்களுடைய சிந்தனையை போல இருத்தல், அவர்களோடு கூட ஒத்துப்போதல் என்பதாகும். இதை புரிந்து கொள்ள ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இங்க கவனித்தீர்களா? பேதுரு இங்க எழுதும் பொழுது எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று இங்கு குறிப்பிடுகிறார். அப்ப பேதுரு இங்கே எங்கும் சிதறி இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்படி எழுதும் போது சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம், நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த விசுவாசம் எங்களுடைய விசுவாசத்தை போன்றது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அப்ப இந்த சீஷர்கள் இப்பொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசம் எந்த விதத்திலும் அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்திலிருந்து மாறுபட்டது கிடையாது. என்ன அப்போஸ்தலர்கள் விசுவாசித்தார்களோ அதை போன்ற விசுவாசத்தை தான் யாரும் பெற்றிருந்தார்கள் என்றால், அந்த யாருக்கு எழுதுகிறார்களோ அந்த விசுவாசிகளும் பெற்றிருந்தார்கள். அப்ப இன்றைக்கு வாழக்கூடிய நாமும் என்ன அப்போஸ்தலர்கள் அந்த விசுவாசத்தை பெற்றிருந்தார்களோ அதே விசுவாசத்தை தான் இன்றைக்கு நாமும் பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எந்த அளவிலும் குறைவு இன்றி தேவன் நமக்கு அதே விசுவாசத்தை
எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா காலத்திலும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது. இப்ப முதல் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு மட்டும் இந்த விசுவாசம் இல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கும் இந்த விசுவாசம் உரியதாக இருக்கிறது. அதே அளவுள்ள விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் இந்த 1 யோவானுக்கு வருவோம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. யோவான் இங்கே குறிப்பிடும் பொழுது பன்மையிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன? நீங்களும் எங்களோடு என்ற அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். அப்படின்னா எங்களோடுன்னா என்ன அர்த்தம்? யோவான் தன்னோடு கூட இருக்கக்கூடிய அந்த அப்போஸ்தலர்களையும் சேர்த்துதான் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்ப எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள், அப்ப அப்போஸ்தலர்களோடு கூட உள்ள உறவை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் இந்த வசனமானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப எது அப்போஸ்தலர்களுடன் உள்ள உறவை நமக்கு ஏற்படுத்துகிறது? இன்றைக்கு பல நூற்றாண்டுகள் கழிந்து வாழக்கூடிய நாம் எப்படி அப்போஸ்தலர்களோடு ஐக்கியப்பட முடியும் அப்படின்னா, இந்த வார்த்தையை கவனியுங்கள். 3வது வசனத்துல, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப எது நம்மை அப்போஸ்தலர்களோடு கூட இணைக்கிறது என்றால், ஐக்கியப்படுத்துகிறது என்றால், யோவான் இந்த நிருபத்தை தன்னுடைய கற்பனையில எழுதவில்லை. மாறாக தான் கண்டதையும் கேட்டதையும் என்ன செய்தார் என்றால் அங்கே அறிவிக்கிறேன் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். ஆகவே யோவான் என்ன அறிவிக்கிறாரோ அது நம்மை என்ன செய்கிறது என்றால் ஐக்கியப்படுத்துகிறது. இப்ப யோவான் ஒன்றை பார்த்தார், ஒன்றை கேட்டார், அதை என்ன செய்தார் என்றால் விசுவாசித்தார். அதை இப்பொழுது விசுவாசிகளுக்கு அங்கே சொல்லுகிறார், அறிவிக்கிறார். அதை விசுவாசிகள் அப்படியே என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே நம்புகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த அறிவித்தல் ஆனது, யோவான் எதை அறிவித்தாரோ அது நம்மை அங்கே அப்போஸ்தலர்களோடு கூட என்ன செய்கிறது என்றால் ஐக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். என்ன அப்போஸ்தலனாகிய யோவான் அறிவித்தார், என்ன பார்த்தார், என்ன கேட்டார் அப்படிங்கிறத முதல் 2 வசனத்திலே இங்கே குறிப்பிடுகிறார் பாருங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப யோவான் எதை அறிவித்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த சாட்சியை அங்கே அறிவித்தார். இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார் என்பதை அங்கே அறிவிக்கிறதை தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப இவர் கொடுத்த இந்த சாட்சியை அங்கே அந்த அறிவிப்பானது நம்மை அப்போஸ்தலர்களோடு கூட அங்கே உறவு கொள்ளும்படியாக செய்கிறது. என்ன உறவு கொள்ளு அப்படின்னா, அவர்கள் சொன்னதை நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த நிருபங்கள், புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை ஒன்று பிசகாமல் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை நாம் அப்படியே என்ன செய்கிறோம் என்றால் விசுவாசிக்கிறோம். அப்ப அவர்கள் சொன்னதை நாம் விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசமானது நம்மை அப்போஸ்தலர்களோடு கூட ஐக்கியமாக்குகிறது, அவர்களோடு கூட உறவுபடுத்துகிறது. அதை தான் இந்த இடத்துல யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்ததாக பாருங்கள், 4வது வசனத்துல, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். முதலாவது அறிவிக்கிறோம் என்று சொன்னார், வாய் வழியாக அறிவித்தார். இப்பொழுது 4வது வசனத்திலே உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொன்னார். அப்ப எதை அறிவித்தார்களோ அதை என்ன செய்தார்கள் என்றால் எழுதி வைத்தார்கள். அதுதான் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமம். அப்ப அவர்களுடைய அறிவித்தலும் அவர்கள் எழுதி வைத்ததும் நம்மை என்ன செய்கிறது என்றால் அப்போஸ்தலர்களோடு கூட நம்மை உறவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை ஐக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். 7வது வசனம். இன்னவிதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல். 14வது வசனம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லியே எங்கள் வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால். இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். என்ன சொல்றாரு? எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒருவன் இருந்தால், நாங்கள் நிருபத்தில் சொல்லிய வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் இருந்தால், அவர்களை விட்டு பிரிய வேண்டும், அவர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய உறவு அப்போஸ்தலர்களோடு கூட இருக்க வேண்டும். அப்படின்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் சொன்ன அந்த சத்தியங்கள், அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்த அந்த நிருபத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும், அந்த முறைமையின்படி நடப்பதும், அவர்களை பின்பற்றி நடப்பதுமே அப்போஸ்தலர்களோடு உள்ள உறவை குறித்து இங்கே காட்டுகிறது. மேலும் இங்கே இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 நாம் படிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு 15வது வசனத்தை பாருங்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அப்படி செய்தார். எப்படி செய்தார் அப்படின்னா, இதற்கு முந்தின வசனம் அதை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் சபையிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை எல்லாம் கொடுத்தது எதற்காகவென்றால், அதாவது சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைவதற்காக என்ன செய்தார் என்றால் இந்த ஊழியங்களை எல்லாம் கொடுத்தார். அதிலே ஒரு ஊழியம் தான் 13வது வசனத்திலே சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும். அப்ப இவர்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டார்கள் என்றால், நாம் வளரும்படியாக, கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாறும்படியாக இவர்கள் அனைவரும் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால் சபைக்கு அங்கே கொடுக்கப்பட்டார்கள். அப்ப நாம் வளர வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர்களோடு கூட உள்ள உறவு நமக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்கள் நமக்கு சொன்ன சத்தியங்களை, அவர்கள் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் கடைபிடித்து நடப்பதிலே நாம் அவர்களோடு உள்ள ஐக்கியத்தை இங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர்கள் எழுதின இந்த வேத வாக்கியங்கள் அனைத்தும் 2 பேதுருவிலே நான் படிக்கும்போது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்கள் என்றால் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது அவர்களுடைய கற்பனை கதை அல்ல, மாறாக இந்த அப்போஸ்தலர்கள் அனைவரும் இந்த வேத புத்தகத்தை எழுதின ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆகவே அவர்கள் எழுதினதை நாம் ஏற்றுக்கொள்ளுதலும் அவர்களுடைய சாட்சியை அங்கீகரித்தலுமே அவர்களுடன் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவினுடைய லார்ட்ஸ் பிரேயர் அங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். யோவான் 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இங்கே அந்த அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள். அதாவது படிப்படியாக உள்ள அந்த விசுவாசத்தை இந்த இடத்திலே காட்டப்படுகிறது. என்ன? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல், யாருக்காக? இயேசு கிறிஸ்து யாருக்காக இங்கே வேண்டிக் கொள்ளுகிறார்? தம்மோடு இருக்கக்கூடிய அந்த சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்த சீசர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளவில்லை, இவங்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியான அந்த வார்த்தையை கேட்டு என்ன செய்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நேரடியான வார்த்தையை கேட்டு அல்ல, மாறாக இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையின் மூலமாக, அவர்களுடைய அந்த அறிவிப்பு, அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்தது அங்கே காலம் காலமாக அங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாக. அதனாலே தான் சபையிலே
சிலரை அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். இவர்கள் மூலமாக உலகம் எங்கும் சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது. ஆகவே இந்த கூட்ட ஜனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறார். அப்ப இப்படிதான் இந்த சுவிசேஷமானது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுவதை பார்க்கிறோம். அப்ப சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து விசுவாசத்தை பெற்றுக் கொண்டார்கள், நேரடியாக அவருடைய வார்த்தையை கேட்டு. இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டு நாம் அவரை என்ன செய்கிறோம் என்றால் விசுவாசி. அதை தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிக்கிறார். அப்ப அப்போஸ்தலர்களோடு உள்ள ஐக்கியம் யோவான் இங்கே குறிப்பிடும் பொழுது, நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு என்று சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர்களுடைய அந்த சாட்சியை, அவர்கள் எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்களை நாம் கைக்கொள்வதின் மூலமாக, அதற்கு நாம் கீழ்ப்படிவதன் மூலமாக நாம் அவர்களோடு கூட என்ன செய்கிறோம் என்றால் ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த ஐக்கியமானது அப்போஸ்தலர்களோடு அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடிய நிலைமை, அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை நமக்கு நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் அங்கே காணப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இதைதான் முதலாவதாக இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே ஐக்கியத்தை பற்றி சொல்லுகிறார். இரண்டாவதாக அங்கே யாரோடு உள்ள ஐக்கியத்தை சொல்லுகிறார் என்றால், 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும் என்றால், பிதாவாகிய தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். நாம் ஏற்கனவே படித்தோம், ஐக்கியம் என்று சொன்னால் ஒத்து போதல், இணைந்து போதல், ஏக சிந்தையா இருத்தல் என்பதை காட்டுகிறது. அப்ப பிதாவாகிய தேவனோடு கூட நாம் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் அது நிறைவுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். இப்ப ஐக்கியம் நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே ஒரு விசுவாசிக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. நம்ம இந்த உலகத்துல நிறைய நமக்கு இருக்கலாம். நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய இன்பத்திற்கு, நம்முடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பல பொருட்கள் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனால் அது அனைத்தும் ஒருபொழுதும் நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. எதுதான் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால், அங்கே பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள உறவு மாத்திரமே ஒரு விசுவாசிக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5வது வசனத்தை நாம் படிப்போம். இப்ப ஃபெலோஷிப் வித் தி ஃபாதர், பிதாவோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இதுவரைக்கும் அப்போஸ்தலர்களோடு எங்களோடு உள்ள ஐக்கியம் என்ன என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம்னா என்ன? நாம் பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியுமா? Can we have fellowship with the Father? நம்மால் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியுமா? 5வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் யார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அப்ப இங்கே பிதாவாகிய தேவனை குறித்து யோவான் சொல்லும் பொழுது அவர் யார் அப்படின்னா, God is light, தேவன் ஒளியாய் இருக்கிறார். அடுத்ததாக God is without darkness, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மங்கி போகாத ஒளி உள்ளவர்தான் தேவன் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னா அவர் மங்கி போகாத ஒளியானவர் என்பதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகத்துல எல்லாமே, எல்லா ஒளியும் மங்கி போகக்கூடிய ஒளி. இன்றைக்கு வான மண்டலங்களில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் மங்கி போகக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த சூரியன் தன் ஒளியை இழந்து போகும், சந்திரன் தன் ஒளியை இழந்து போகும், அநேக நட்சத்திரங்கள் தங்கள் ஒளிகளை இழந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே எல்லா காலத்திலும் ஒளி மங்காதவர் ஒருவர் இருப்பார் என்றால் அவர் பிதாவாகிய தேவன், அவர் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். அப்ப தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் ஒளியாக, இருள் ஏதும் இல்லாதவராக, அவர் எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இதை சொல்லக்கூடிய யோவான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம்.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அங்கே பிதாவாகிய தேவனையும் நம்மையும் அங்கே வைத்து இங்கே யோவான் பார்க்கிறார். பாருங்கள், தேவன் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், நாம் பாவிகளாக இருக்கிறோம். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் என்று சொல்லி இங்கு குறிப்பிடுகிறார். நாம் விசுவாசிகளான பிறகும் நமக்குள் என்ன இருக்கிறது என்றால் பாவம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் பாவியாக இருக்கிறான் என்று சொல்லி மொத்தமாக நாம் சொல்லுகிறோம். அது அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அங்கே நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் ஒளி மங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உடையவர்களாக காணப்படுகிறோம். அப்ப இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே எப்படி இந்த ஒளியான தேவனோடு, இருள் ஏதும் அணுகாத இந்த பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு மனிதன் ஐக்கியப்பட முடியும், உறவு கொள்ள முடியும்? மனிதனால் நிச்சயமாக முடியவே முடியாது. மனிதனுடைய முயற்சியினாலே அல்லது நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய நீதியினாலே ஒருபொழுதும் பிதாவாகிய தேவனோடு கூட உறவு கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அப்ப என்ன நடந்தது என்றால், பிதாவாகிய தேவனே என்ன செய்தார் என்றால், நாம் அவரோடு கூட உறவு கொள்ளும்படியான வழியை ஏற்படுத்தினார். என்ன வழி? பாருங்கள், யோவான், அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே படிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இங்க பிதாவாகிய தேவனோடு நாம் அன்பு கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் என்ன செய்தார் தெரியுமா? அன்பு பாராட்டினார். நம்மளால் என்ன செய்ய முடியாது என்றால் தேவனிடத்திலே சேர முடியாது. ஆனால் அவரே அதற்கான வழி ஏற்படுத்தினார். அவர் நம்மிடத்திலே மிகப்பெரிய அன்பை நமக்கு காட்டினார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? நாம் அவரோடு ஐக்கியப்படும்படியாக 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனால் அன்பு உண்டாயிரு. 2ஆவதாக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால், நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட கிருபாதார வழியாக தன்னுடைய குமாரனை என்ன செய்தார் என்றால் அனுப்பினார். அடுத்தது 3ஆவதாக 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி கொடுக்கிறோம். தன்னுடைய குமாரனை உலக இரட்சகராக என்ன செய்தார் என்றால் அனுப்பினார். அடுத்ததாக 4ஆவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்தார் அப்படின்னா நித்திய ஜீவனை தந்தார். அப்ப நாம் ஒருபொழுதும் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் அதற்கான வழி அவர் ஏற்படுத்தினார். என்ன செய்தார்? நம்மிடத்தில் மிகப்பெரிய அன்பை காட்டினார். கிருபாதார வழியாக கிறிஸ்துவை அனுப்பினார். உலக இரட்சகராக அவரை அனுப்பினார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே அதை செய்திருக்கிறார். இப்ப இந்த கேள்வியை நாம் கேட்போம். வாட் இஸ் ஃபெலோஷிப் வித் தி ஃபாதர்? பிதாவாகிய தேவனோடு கூட உள்ள உறவு, ஐக்கியம் என்றால் என்ன? அப்ப பிதாவாகிய தேவன் இந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி விட்டார் அவருடைய அன்பினாலே. இப்ப பிதாவாகிய தேவனோடு கூட நாம் உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதே யோவான் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அதே 1 யோவான் 4:12, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. எவ்வளவு பெரிய ஒரு இடி இறக்குறாரு பாருங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இதுக்கு முன்னாடிதான் சொன்னாரு என்ன? நாம் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 6வது வசனத்துல நீங்க படிக்கும் போது 1 யோவான் 1:6 நீங்க படிக்கும் பொழுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அப்படின்னா என்ன? அவரோடு என்ன? பிதாவாகிய தேவனோடு இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப நாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே எல்லாரையும், அதாவது விசுவாசிகளையும் சேர்த்துதான் இங்கே சொல்லுகிறார். இப்பொழுது நாம் படிக்கக்கூடிய நம்மையும் சேர்த்துதான் சொல்லுகிறார். நாம் அவரோடு பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அப்ப இன்றைக்கு நாம் பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம், உறவு கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப அதே யோவான் தான் இங்கே சொல்லுகிறார், ஒருவனும் ஒருபொழுதும் தேவனை என்ன செய்ததில்லைன்னா பார்த்தது இல்லை. அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவானை பொறுத்த மட்டிலும் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத
அவரே தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை நாம் படிப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்ப பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம் அல்லது உறவுனா என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவானை பொறுத்த மட்டிலும் ஒளியில் நடத்தல் தான் என்னன்னா பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை அங்கே சுட்டி காட்டுகிறார். பாருங்க 7வது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். யாரோடு கூட? பிதாவாகிய தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படி பிதாவாகிய தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியும் என்றால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அப்ப ஒளியில் நடத்தல் தான் இங்க யோவானை பொறுத்தமட்டிலும் என்னன்னா பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவாக இருக்கிறது. அதாவது இருளில் நடவாமல் 6வது வசனத்துல நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், அப்ப இருளில் நடவாமல் ஒளியில் நடத்தல் தான் நம்மை படைத்த பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை காட்டுகிறது. மொத்த உலகமும் இருளில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசி ஒளியில் நடக்கும்படியாக கட்டளை பெற்றிருக்கிறான் இல்லைங்களா? இந்த உலகத்தின் பால் நடக்கும்படியாக நாம் கட்டளை கொடுக்கப்படவில்லை. நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், அவரோடு கூட உறவிலே செம்மையாய் இருக்கிறேன் என்று சொன்னா நான் ஒளியில் நடக்க வேண்டும். அதுதான் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை அங்கே காட்டுகிறது. அப்ப அடுத்ததாக என்ன வருகிறது என்றால், இந்த ஒளியில் நடத்தல் அப்படின்னா என்ன? ஒளியில் நடத்தல் தான் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு என்பதை காட்டுகிறது. இப்பொழுது இரண்டாவதாக ஒளியில் நடத்தல்னா என்ன? அதை யோவானே விளக்குகிறார் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போம். 9வது வசனம், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியெல்லாம் கவனிச்சீங்களா? முதல் அதிகாரத்துல சொன்னாரு ஒளி என்ற அந்த வார்த்தை இல்லையா? ஒளியில் நடத்தல், அதுதான் பிதாவோடு கூட ஐக்கியப்படுதல் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொன்னார். இப்பொழுது அதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வசனத்தை நாம் படிப்போம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு அப்படின்னா என்ன? யோவான் சொல்லுகிறார், ஒளியில் நடத்தல் தான் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு. இப்போ ஒளியில் நடத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. சகோதரனோடு உள்ள அந்த சகோதரிடத்தில் அன்பு கூறுவது, அவனை பகைக்காமல் இருப்பது, சகோதரோடு உள்ள அந்த நேசம்தான் ஒளியில் நடத்தல் ஆகும். அப்ப ஒளியில் நடத்தல் என்பது எதை காட்டுகிறது என்றால் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை காட்டுகிறது. அப்ப நாம் பிதாவாகிய தேவனோடு நடக்க வேண்டும் என்றால், அந்த உறவிலே செம்மையா இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்னா, நாம் நம்முடைய சகோதரர்களிடத்திலே அன்பு செலுத்துவதாகும். அவர்களிடத்திலே நாம் நேசம் வைப்பதை இங்கே காட்டுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இதெல்லாம் ஏற்கனவே படித்தோம். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பாருங்க, தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அதான் நான் சொன்னேன், ஐக்கியம் நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையை யோவான் இங்கே மாறி மாறி பயன்படுத்துகிறார். அப்ப தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஐக்கியத்தை இங்கே காட்டுகிறார். எப்படி அப்படின்னா, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுதல் தான் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்பதாகும். அப்ப தேவனை ஒருவரும் கண்டதில்லை. ஆனால் நாம் தேவன் நமக்கு கொடுத்த சகோதரிடத்திலே நாம் அன்பு கூறுவதுதான், அவர்களோடு செம்மையா இருத்தல், அவர்களோடு ஐக்கியப்படுதல் தான் காண முடியாத தேவனோடு கூட நான் உறவோடு இருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தமாக இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம் அப்படின்னா ஒளியில் நடத்தல் ஆகும். ஒளியில் நடத்தல் அப்படின்னா அங்கே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுதலை இங்கே காட்டுகிறது. இரண்டாவதாக அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம்
15வது வசனத்தை பார்ப்போம். 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப உலகத்தை நேசித்தல், உலகத்தில் உள்ளவைகளை நேசித்தல் என்பது எதை காட்டுகிறது என்றால், நாம் இருளில் நடக்கிறோம் என்பதை காட்டுகிறது. யோவான் அதைதான் சொன்னார். என்ன சொன்னாரு? 6வது வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால். அப்ப இருளில் நடத்தல்னா என்ன அப்படின்னா, யோவான் இந்த 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அங்கே நடத்தலை அங்கே காட்டுகிறார். அப்ப இதுதான் இருளில் நடத்தலை குறித்து இங்கே யோவான் குறிப்பிடுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. அதாவது இது ஒளியினுடைய தன்மை அல்ல, இது இருளினுடைய தன்மையாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால், ஒளியிலே நடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளிலிருந்து நாம் தப்பித்து அவைகளை விலக்கி என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் வாழ்தலே பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவை என்ன செய்கிறது என்றால் காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பிதாவாகி தேவனோடு உள்ள உறவு நமக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அப்ப நான் ஆண்டவரை நேசிக்கிற, பிதாவாகி தேவனை நேசிக்கிற, அவரோடு நல்ல உறவில் இருக்கிறேன் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னவென்றால், யோவானை பொறுத்த மட்டிலும் நாம் காணக்கூடிய சகோதரரிடத்திலே அன்பு கூறுவதாகும். அடுத்ததாக, உலகத்தை நேசிக்காமல், உலகத்தின் இச்சைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் வாழ்தலை, இருளின் அந்த செயலில் இருந்து நம்மை விலக்கி வைத்தலே எதை காட்டுகிறது என்றால், பிதாவாகி தேவனோடு உள்ள சரியான உறவை காட்டுகிறது. மற்றொரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிதாவாகி தேவனோடு உறவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல குறிப்பிடுகிறார். பாருங்கள், 24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். கவனித்தீர்களா? அடுத்ததாக, நாம் பிதாவாகிய தேவனோடு அங்கு நிலைத்திருத்தல் அல்லது ஐக்கியப்பட்டிருத்தல் அல்லது உறவோடு இருத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யோவான் சொல்லும் பொழுது, ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவோடு இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒப்பிட்டு சொல்லுகிறார். கவனித்தீர்களா? அப்ப ஆதி முதல் கேள்விப்பட்டது நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நாம் பிதாவாகி தேவனோடு கூட உள்ள சரியான உறவிலே இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்ப ஆதி முதல் கேள்விப்பட்டது என்ன அப்படிங்கறத யோவானை விளக்குகிறார். பாருங்கள், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. கவனித்தீர்களா? அப்ப ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இது பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம். அங்கேயே யோவான் சொல்லுகிறார், அந்த ஆதி முதல் கேள்விப்பட்டது வசனம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். வசனம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாம் கையில வைத்திருக்கிறோம் அல்லவா, இந்த பரிசுத்த தேவனுடைய எழுத்துக்கள். அப்ப இந்த ஆதி முதல் கேள்விப்பட்ட இந்த வசனம், தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே நிலைத்திருத்தல் எதற்கு சமம் என்றால், எதற்கு சமம்? பிதாவாகிய தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறோம், அவரிலே உறவிலே இருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய உறவு தேவனோடு கூட எப்படி இருக்கிறது? முதலாவது நாம் படித்தோம், அப்போஸ்தலர்களோடு உள்ள உறவை குறித்து நாம் படித்தோம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாகும்படிக்கு நாங்கள் கேட்டும் கண்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அதை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப அப்போஸ்தலர்களோடு உள்ள உறவு அப்படின்னா, அவர்கள் என்ன சாட்சியாக அறிவித்தார்களோ, என்ன நமக்கு அங்கே எழுதி கொடுத்தார்களோ, அதை அப்படியே விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்வதா, அதுதான் அப்போஸ்தலர்களோடு உள்ள உறவை இங்கே காட்டுகிறது. அவர்கள் விசுவாசித்ததை தான் நாமும் என்ன செய்கிறோம் என்றால் விசுவாசிக்கிறோம். பேதுருவும் அதை தான் குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக, பிதாவாகிய தேவனோடு கூட உள்ள உறவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். பிதாவாகிய தேவனுடைய உறவு அப்படின்னா ஒளியில் நடத்தலாகும், இருளை விட்டு ஒளியில் நடத்தலாகும்.
அப்ப ஒளியில் நடத்தல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படித்தோம். 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது, அங்கே சகோதரரிடத்தில் உள்ள காட்டக்கூடிய அன்பு, சகோதர ஐக்கியத்தை அந்த இடத்திலே அங்கே காட்டுகிறார். அதுதான் பிதாவோடு உள்ள உறவை அங்கே இரண்டாவதாக, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருத்தல் தான் பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட அந்த வசனத்திலே நீங்கள் நிலைத்திருப்பதே பிதாவாகிய தேவனுடைய நிலைத்திருத்தல் அல்லது உறவிலே இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட உறவு நமக்கு இருக்கிறதா? இந்த தேவ வசனத்தோடும் நம்முடைய தேவனோடும் கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? இப்படிப்பட்ட உறவுதான் ஒரு விசுவாசிக்கு நிறைவான சந்தோஷத்தை என்ன செய்யும் தெரியுமா? கொண்டு வரும். இந்த உலகத்தில் உள்ள மற்ற எதுவும் கொண்டு வராது. ஏனென்றால் யோவான் அங்கே சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு என்ன கொண்டு வரும்னா சந்தோஷத்தை, இன்பத்தை கொண்டு வரும். ஆனா இது எல்லாம் ஒரு நாள் என்ன ஆயிடும் தெரியுமா? ஒளிந்து போகும். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையோடும் பிதாவாகிய தேவனோடு நம்முடைய உறவு இருக்கும் பொழுது, குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு உறவு இருக்கும் பொழுது, அது நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இன்னும் நிறைய அந்த ஐக்கியத்தை பற்றி யோவான் சொல்லுகிறார். நமக்கு நேரம் கிடைக்கும் என்றால் அதை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். சைலஸ், ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ஒரு ஸ்டடி எடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ. ஆமா. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் கடக்கிறேன், என்றும் நடக்கிறேன், பின் திரும்பேனே, இயேசு ரட்சகர் பின்னே நடக்கிறேனே, ரட்சகருடனே, அல்லேலூயா, கடக்கிறேனே, கரம் பிடித்தே, விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நம்முடைய சகோதரர் சுப்புராஜ் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சுப்புராஜ் அவர்கள். கேக்குதா? கேக்குது. அருமையான மாலை பொழுது நடுசத்திலும் நாங்கள் நேரமாக ஆண்டது யோவான் அந்த நிருபத்திலிருந்து எழுதின நிருபத்திலிருந்து வசங்களை வாசித்து தியானிக்க உதவி செய்து எவ்வளவு ஒரு உணர்வு கூட கர்த்தாவே அவர் உணவுபூர்வமாக இன்றைக்கு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையிலே அவர் கண்டும் கேட்டும் இருக்கிறவரை அவர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால சூழ்நிலையை கர்த்தாவே வாழ்கிற விசுவாசிகள் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமடையத்தக்கதாக தெளிவான வேத வசனத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவனோட கூட எப்படி நாங்கள் ஒரு ஐக்கியங்களோட காணப்பட வேண்டும் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் நாங்கள் வசனத்தை விசுவாசித்து அந்த வசனம் நடக்கும்போது அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் காண்கிற யாவும் அது ஒரு நாளிலே அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் கிடையாது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு குறிப்பிடும் போது நிரந்தரமான சந்தோஷம் என்று நாங்கள் படிக்கிறோம். அதுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுத்த அருமையான சகோதரர் சைலஸ் அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதித்தலும், அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்தலும், அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், அவர் குண்டத்தூர் பகுதியில் செய்கிறார் அந்த ஊழியத்தின் விதமாக அனை ஆத்துமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்க ஜனங்களை ஆசீர்வதித்தலும், தொடர்ந்து அந்த ஊழியமானது வர்த்திக்க செய்யும் மாதிரி நம்ம சந்தனை கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் இந்த பைபிள் ஸ்டடி கலந்து கொண்டு ஒவ்வொரு சகோதரனையும் ஆசீர்வதித்தலும், அவருடைய தேவைகளை, அவருடைய எண்ணங்களை, விருப்பங்களை நீ நிறைவேற்றி கொடுத்தாலும் உடைய நாம் மயம் கொண்ட ஒரு வாழத்தக்கதாக நீ அவர்களுக்கு சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் கொடுத்து நீ செழிப்பாக இருக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நாளை சபையை ஜெபிக்கிறோம். இதில் உங்களை ஜெபத்தை கேட்டிருக்க ரெண்டு சொல்லி இணையெல்லாம் நன்றாக அந்த செய்திகள் வந்தடையத்தக்கதாக நீ உதவி செய்து அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு கிருபை இருக்கட்டும். வழி நாட்களே நாங்கள் அதிகமாக உங்களுக்கு நாங்கள் வாழத்தக்கதாக சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நீ கிருபை அடைய வேண்டும் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் எல்லா பிதாவே ஆமென். தேங்க்யூ. கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் நாமத்தில் நன்றியை சொல்லுகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா சகோதரனிடத்துல நீங்கள் பேசலாம். சில நிமிடங்கள் ஒதுக்கப்படுகிறது. சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப எளிமையா தான் அவர் எடுத்தாரு. இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். இன்னொரு ஐக்கியத்தை விட்டீங்களா சைலஸ்?
இயேசு கிறிஸ்துவோட உள்ள ஐக்கியம். டைம் அதனால இல்ல. அது நேரம் இல்லாதனால அவர் அது சொன்னாரு, அது பிற்பாடு எடுக்கலாம்னு சொன்னாரு. ஆமா. மீட்டு மீட்டு மியூட்ல போட்டிருக்கீங்க. இன்னும் 2-3 ஐக்கியம் இருக்குது. அதை அப்படியே சேர்த்து எடுக்கலாம். ஆமா. டைம் இல்லைல்ல நமக்கு. ஆமா ஆமா, சரி சரி சரி, நல்லது நல்லது நல்லது, சரி. அப்ப யாருக்கும் சந்தேகம் இல்ல? சரி, எல்லாம் நேரம் ஆனதுனால எல்லாம் போறாங்க. சரி சரி, சந்தோஷம். அப்ப நான் மீட்டிங் எண்ட் பண்ணட்டுமா? கர்த்தர் கிருபையில நாங்க இங்க சுகமா இருக்கிறோம். பின்னாடி உங்க வீட்டுக்கு ஜெபிச்சுக்கிடுங்க. பின்னாடி ஏதாவது கார்டன்ஸ் மாதிரி இருக்குல்ல, கார்டன்ஸ் அது உங்க அது அவ பின்னாடி. ஆக்சுவலி வந்து நிறைய மணி பிளான்ட் செடி வீட்டு ஓ, அதான் கிரீனிஷா இருக்கு. எடுத்துருக்கீங்க. மணி பிளான்ட் செடி நிறைய ஆ, வச்சிருப்பா, வீட்டுக்குள்ளே செடி ஓ, வச்சிருப்பா. அப்படிங்களா? சரிதா? பூச்சில வராது பூச்சி. அது இது மருந்து indoor எல்லாம் plants. குழந்தை குழந்தை இருக்குது இல்ல, அது ஒண்ணும் ஆகாதா? இல்ல மணி குழந்தை பிளான்ட். இருக்குது. மணி பிளான்ட் ஃபுல்லா சரி சரி சரி. இந்த இது இது இன்டோர் பிளான்ட், பூச்சி வராது. பக்கத்துல இந்த செடி எல்லாம் வீட்டுக்கு இன்டோர் பிளான்ட் அதெல்லாம். ஓகே ஓகே. ஆ, எல்லாமே வீட்டுக்குள்ள வச்சிருப்போம். கிரீனிஷா இருந்துச்சு, நல்லா பாக்குறதுக்கு. என்னது? பேக்ரவுண்ட் அதான் கிரீனிஷா நல்லா பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் அவளுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். எப்பத்தாலும் ம். நோண்டிட்டே இருப்பா. எப்படி என்ன மொட்டை பொட்டியா பாப்பா என்ன முட்டை போட்டிருக்க? ஓடுது பாரு. எப்ப ஓடிட்டா. பார்த்தாலும் மொட்டை போட்டு விட்டுறீங்க. ஆமா ஆமா. அவங்க அம்மாவுக்கு நிறைய முடி வளரணுமாம்மா. பாப்பாவுக்கு முடி முட்டை கம்மியா இருக்குதாம்மா. அதனால முட்டையில முட்டை வெள்ளைக்கரு தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க, முடி அப்படியா? வளரும். சரி சரி சரி. ஆ, ஓகே ஓகே. அது மாதிரி கருவேப்பிலை பொடி கொடுக்க சொல்லுங்க, முடி வளரும். கருப்பா ஆமா. இல்ல கருவேப்பிலை கருவேப்பிலையா? சரி சரி. பொடி பொடி. தேய்க்கணுமா? தேய்க்கணுமா? அல்ல இல்ல குடிக்கணும், சாப்பிடுறதுக்குல சாப்பிடுறதா? சாப்பிடுறதுல எல்லாத்துலயும் போட சொல்லுங்க. பாய். அவ்வளவுதான். இந்த நிறைய வச்சிருக்கா பாருங்க செடி. நல்லா இருக்கு, நல்லா ஆ. இருக்கு. ம். இந்த ஷெல்ஃப் ஃபுல்லா இதான் ம். வச்சிருப்பா. கீழே தண்ணி கீழே இருக்குமா? தண்ணி ஊத்தி வைக்கிறதா இல்ல மண்ணு போட்டு வைக்கிறதா? அது மண்ணுல மணி தொட்டி ஏதோ தொட்டில வச்சு தொட்டி தான். வச்சிருக்காங்க. இல்ல, தண்ணியும் வச்சிருப்பாங்கல்ல. தண்ணி தொளிச்சு விடுவா, ஸ்ப்ரே பண்ணுவா. சரி சரி சரி. ஆ, அப்பப்ப ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவா. இந்த இதுக்குள்ள இந்த பாருங்க, இதுக்குள்ள கூட செடி வச்சிருக்கா பாருங்க. ஆமா ஆமா. இதுக்குள்ள தொட்டி வச்சு செடி வச்சிருப்பா. இந்த வர ஓ, அது சரி, சரி. வெளிச்சம் தெரியும். தெரியுது. இது பாருங்க. கீழே ஒரு தொடி எல்லாம் மாத்தி மாத்தி இங்க ஒண்ணு நிறைய வச்சிருப்பா அங்கங்க. சரி இந்த சரி. போட்டோ எல்லாம் காட்டு. ம். இந்த போட்டோ எல்லாம் காட்டு. அதான் இவங்க மெம்பிஸ்ல இருந்து சென்னைக்கு வருது பாருங்க மேப்பு. தெரியுதா உங்களுக்கு? ஆமா. மேப்பு. ஆமா ஆமா. அப்படியா? சரி சரி. இது சென்னை. சென்னை. இந்தியால சென்னை சென்னை map. ஓரமா. அது ஓ, மெம்பிஸ்க்கு இந்தியா. வருது. Love will find a way. ஓ. போட்டோஸா நிறைய வைப்பா. அவளுக்கு கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண, அங்க கூட பாருங்க, அங்க செடி பாருங்க. சரி சரி. வீட்டை ரொம்ப டெக்கரேட் பண்றது ரொம்ப இஷ்டம். சரி சரி சரி. சரி சரி. Ashley, you want to say hi? இல்ல she is talking to somebody. ஓகே. தம்பி வந்து வேலையில இருக்கான். அப்படியா? சரி. அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். work from home-ஆ? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஓகே. ஐ திங்க் சோ. இருங்க ஒரு நிமிஷம். இது கிச்சன் இது. ம். ஓ. இல்லையா? நீங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லையோ, அங்க கால்ல இருக்கு. சாரி சரி, அவன் ஒரு கால்ல இருக்கிறான். கால்ல ஓகே. வேண்டாம் வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா ஆமா. ஆபீஸ் கால்ல இருக்கா. சரி. ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. இந்த இடைவெளிக்கு பிற்பாடு நீங்க கணேஷ் ஆபீஸ்ல தான் இருக்கீங்க. சேர் Office ஆபீஸ் சேர் இருக்கேன். தான். சரி சரி சரி. இப்போ ஹோம் பைபிள் ஸ்டடி எப்ப சைலஸ் உங்களுக்கு? எனக்கு அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் இல்லையா? அதாவது இந்த வருஷம்னா இந்த இது அடுத்த வருஷம் வருது. அதாவது அடுத்த ஜூன் வருஷம் வருது. ஜூன். Gospel of சரி John. சரி. Gospel of John. சரி சரி சரி. Gospel of John எடுக்கிறேன். சரி சரி சரி. அது கடைசி சரி. தான் வருது.
ரொம்ப தூரம் போகணும்ல. அது 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க போற மாதிரி இருக்கும்ல? இல்ல போய் அங்கே 2 hours. தங்கிடுவேன். ஓ, 1 வீக் அங்கே தங்கிடுவீங்க. தங்கிடுவேன். ஆமா. போயிட்டு ஓ, போயிட்டு வர மாதிரி. தங்கிடுவீங்க. ஆமா, போயிட்டு போயிட்டு வந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடும். அது ரொம்ப தூரம் அது. ம். 5 நாள் அங்கேயே தங்கிடுவேன். ஓ, சரி 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 சரி. சரி. சரி சைலஸ், ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஓகே. பார்க்கலாம் பார்க்கலாம். Okay. சரி. கன்ஸ், இந்த சிஸ்டர் வந்துட்டு, லதா சிஸ்டர் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை இல்ல, லைன்ல கிடைக்குமான்னு இருக்காங்க. கேட்டாங்களாம். லைன்ல இருக்காங்க லதா அவங்க. சிஸ்டர் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ம், ம். இல்ல அவங்க இருக்காங்க போல இருக்கே, லைன்ல இருக்காங்க சிஸ்டர். அதுலயும் இருக்கிறாங்க. ஆமா. ம், அப்புறமா சொல்றேன் நானு. அதான் ஏதாவது ஆ. அவங்களுக்கு. ம். சிஸ்டர் நீங்க சரி, நம்ம அப்புறம் பேசலாம்ல. அப்புறம் பேசுவோம். சரி சரி. அது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவங்க முன்னாடி ஏதோ டியூஷன் எடுத்தாங்களாம். ம். ஓஹோ. ம். அப்படியா? அந்த மாதிரி. சரி சரிங்க, சரி நம்ம கன்ஸ், பேசுவோம். பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி சரி. சரி சரி. வைக்கட்டுமா? ஆ, மீட்டிங் எண்ட் end பண்ணி. பண்ணிட்டுமா? சரி. ஆமா. ஓகே. ம். ம்.